சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வர தனது சுற்றுப்பயணத்தின் போது பிரதமர் மோடி பேச்சு நடத்துகிறார். பிரதமர் மோடி ஆப்கானிஸ்தான், கத்தார், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 5 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஜூன் 4ஆம் தேதியன்று ஆப்கானிஸ்தான் செல்லும் அவர் இந்திய நிதியுதவியுடன் 1400 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சல்மா அணையை திறந்து வைக்கிறார். 5ஆம் தேதியன்று 2 நாள் பயணமாக எரிசக்தி வளமிக்க கத்தார் நாட்டுக்கு செல்கிறார். அந்நாட்டின் இளவரசர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானியை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து பேசுகிறார். 6ஆம் தேதி சுவிட்சர்லாந்து செல்லும் மோடி அதிபர் ஜோஹன் அம்மானை சந்திக்கிறார். சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வர அதிபர் ஜோஹனை மோடி வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரி ஏய்ப்பு தொடர்பான தகவல்களை பரிமாறிக்கொள்வது தொடர்பாக அப்போது இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்திலிருந்து ஜூன் 7ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் மோடி அதிபர் பராக் ஒபாமாவை சந்தித்து இருநாட்டு உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பேசுகிறார். அதன் பிறகு அமெரிக்க பார்லிமென்ட் கூட்டத்தில் மோடி உரையாற்றுகிறார். அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பும் வழியில் மெக்சிகோ நாட்டுக்கு மோடி செல்கிறார்.